டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே மாடி தோட்டத்தில் இருக்க ஃப்ளவர்ஸாக பறித்து வச்சுருக்கேன் நண்பர்களே. ஆமாம், பறித்து வச்சுருக்கேன். ஒரு கண்டெய்னர் எப்போதும் வழக்கமாக உள்ள ஒரு சில்வர் கண்டெய்னர் இந்த இருக்குது நண்பர்களே. இந்த அளவுக்கு பறித்து வச்சுருக்கேன் நண்பர்களே. அது என்னென்ன பூக்கள்ன்றதை சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மல்லிகை கண்டு மேலே வச்சுருக்கேன். இதில் ஒழுகாமல் இருக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோசஸ் இருக்கு நண்பர்களே. ஆமாம். செகண்ட்லி 5 இதழ்கள் கொண்ட ரெட் கலர் செம்பருத்தி, அப்புறம் 5 இதழ்கள் கொண்ட பிங்க் கலர் செம்பருத்தி, அப்புறம் எல்லோ கலர் செம்பருத்தி நண்பர்களே 5 இதழ்கள் கொண்டது, அப்புறம் அடுக்கு செம்பருத்தி நண்பர்களே. அடுக்கு செம்பருத்தி இந்த குபேரர் பூக்கள் தான் நிறையா இருக்குது. அதை இப்போ தான் பறிக்க போகிறேன். நான் டைரெக்டாக பறிக்கிறேன். பறித்து அதில் வைக்கிறேன். பறிச்ச நண்பர்களே அந்த கண்டெய்னர்லேயே வைக்கிறேன். இன்னும் கூட ஒன்று இருக்கு. அதையும் பறித்து அதோட வைக்கிறேன் நண்பர்களே. வழக்கமாக இது தான் நண்பர்களே. முதல்ல பிளாஸ்டிக்கில் ஒன்று வச்சுருந்தோம். அது ஒரு இல்லை, இப்போ இது தான். இது ஃப்ளவர்ஸ் பறிக்கிறதுக்குன்னே இந்த கண்டெய்னர் நண்பர்களே. இதை வைக்கிறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே. ரோசஸ், டேபிள் ரோசஸ் பாருங்கள், நிறைய இருக்குது நண்பர்களே. இதெல்லாம் ஜாய்ப்பூ நண்பர்களே. ஈவினிங் பறிப்போன்னு பார்க்குறேன். முட்டை இருக்குது, ஈவினிங் பறிப்போன்னு பார்க்குறேன். ஆனால் ரோசஸ் நண்பர்களே நிறைய ரோசஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் காட்டியிருப்பேன் நண்பர்களே. அப்புறம் சின்ன டிப்ஸ் தர விரும்புகிறேன் நண்பர்களே. அதாவது ஒரு செடியை பார்த்து அதனுடைய வளர்ச்சியை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. இந்த செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி பறிச்சேன் ரெட் கலரில். அதில் இந்த பாருங்களேன், மொட்டுக்கள் நிறையா இருக்குது. இந்த இருக்குண்ணா மொட்டுக்கள், இந்த இது மொட்டு, இது மொட்டு. இந்த கலர் பாருங்களேன், இது வந்து எவ்வளோ க்ரீனாக இருக்குது. இந்த கலர் பாருங்கள், கொஞ்சம் பழுப்படிச்சிச்சு பார்த்தீங்களா. இதோட இண்டிகேஷன் என்ன கேட்டிங்கன்னா, இங்கே இந்த அடி உரம் பத்தலை, அடி உரத்தில் நிறைய ஈல்டு எடுத்து வைப்போம். நிறையா ஃப்ளவர்ஸ் பறிச்சிட்டோம். இண்டிகேஷன் வந்து ஸோ எனக்கு சஃபிஷியண்டான அடி உரம் இல்லை, சத்தான உரம் இல்லை, மண்ணை மாற்றின்றதை இந்த இலை இந்த கலர் மாறுறது மூலமாக சொல்கிறாங்க நண்பர்களே. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு இந்த அளவுக்கு ஒரு 2 கிலோ மண்ணை எடுத்துகிட்டு மண்புழு உரம் போட்டோம்னு சொன்னாக்க நல்லா இது மாதிரி க்ரீனிஷாக வரும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங். ஹேவி நைஸ் டே. அவன் நண்பர்களே, இந்த கோவை குட்டி இருக்குது. காய் கூட கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் கூட பறிக்கலாம். நான் இந்த வீடியோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் பறிக்கிறேன் நண்பர்களே. ஆமாம், இதெல்லாம் ஜாய்ப்பூ தான். கொஞ்சம் ஈவினிங் வருஷம் படிப்பேன் பார்க்குறேன். இந்த ஒரு முட்டுகளை பறித்தா தான் கட்ட முடியும். ஓகே நண்பர்களே, இந்த பாருங்கள், இந்த ரோஸில் ஒரே ரோஸில் 4 முட்டுக்கள் இருக்குது பாருங்களேன். ஒரே ஒரு ஸ்டெம்மு தான், 4 ரோஸ் இருக்குது. கொஞ்சம் உரம் கொஞ்சம் கொடுத்தோன்னாக்க நல்லா வரும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். அது எல்லோ கலர் ஊட்டி ரோஸ் நண்பர்களே. அங்கே பாருங்கள், முட்டை எத்தனை முட்டை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 நாளைக்கு மாறும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஹேப்பி கார்டனிங். ஹேவி எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். ஹேப்பி கார்டனிங். தேங்க்யூ அ லாட்.